வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைதிலி. அத்தியாயம் 20. மங்களம்மாள் உடல் சுகமின்றி படுத்த படுக்கையாகிவிட்டது கேள்விப்பட்டதும் நகரத்திலிருந்து அவளது சிநேகிதிகள் உறவினர்கள் பலரும் அவளை காண அடிக்கடி மங்களபவனத்திற்கு வந்து போய் கொண்டிருந்தனர். அவர்களது வருகையை பத்மினியும் சித்தப்பாவும் விஷம் போல் வெறுத்தனர். அதற்கு 2 காரணங்கள் இருந்தன. முதலாவதாக, நோயாளியை பார்க்க வந்தவர்களை பத்மினி விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நகைமுகம் காட்டி வரவேற்று உபசரிக்க வேண்டியிருந்தது. மங்களத்தின் நோயை பற்றியும் வந்து பார்க்கும் வைத்தியரின் சாமர்த்தியத்தை பற்றியும் கையாளும் சிகிச்சை முறைகளை பற்றியும் வாய் ஓயாது சித்தப்பா அவர்களிடம் பேசி தொலைக்க வேண்டியிருந்தது. உபச்சாரம், பேச்சு, இந்த 2 தொல்லைகளுக்கு மேல் பார்க்க வந்திருக்கும் நபர்கள் எங்கேயாவது மைதிலியின் பேச்சை எடுத்து மங்களத்தின் உள்ளத்து ஆவலையும் அழிந்து போன அன்பையும் தூண்டிவிட்டுவிடப் போகிறார்களே என்று அவர்கள் இருவருக்கும் ஒரே நடுக்கம். ஆகவே கூடியவரை மங்களத்தை பார்க்க வரும் அனுதாபிகளின் கோஷ்டியை வாயிலேயே சலடை போட்டு வடிகட்டி குறைத்து கொண்டிருந்தனர். பார்க்க வருகிறவர்கள் கையில் கிழிந்த கொடையும் காலில் பழைய தேய்ந்த செருப்புமாக காணப்பட்டால், தோட்டத்தை சுற்றி வரும் கூர்க்கா சேவகன் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்கிறது, யாரும் இன்று அவர்களை பார்க்க முடியாது என்று வாசலில் இருந்தபடியே சொல்லி வழி அனுப்பிவிடுவான். அவ்வாறு செய்யும்படி மேலிடத்திலிருந்து அவனுக்கு உத்தரவு. பல ரிக்ஷாவிலோ சைக்கிள் வாகனத்திலோ வந்த ஆசாமியாக இருந்தால் கூர்க்கா சேவகன் அவர்களை கண்டும் காணாதது போல் தோட்டத்திற்குள் நழுவி விடுவான். விக்ரமாதித்தன் சிம்மாசனத்தில் ஏறும் முதல் படியில் இருந்த பொம்மை வழிவிட்டதும் 2வது படியில் இருந்த பொம்மை வழிமறித்து கொண்டது போல் கூர்க்கா சேவகனது பாதையை நின்று தாண்டி பங்களா வாயிலுக்குள் வந்ததும் வராந்தாவில் நின்று கொண்டிருக்கும் வேலைக்காரன் தன் 32 பற்களையும் காட்டி ஒரு பெரிய கும்பிடு போட்டு, அம்மாவை இப்பொழுது பார்க்க முடியாது, டாக்டர் வரும் வேளையில் யாரும் அவர்களுடன் பேச முடியாது என்று சொல்லி வீணாக அவர்களை காத்திருக்கும்படி செய்யாது உடனே வழி அனுப்பிவிடுவான். தோட்டத்திற்குள் விற்றென்று வந்த மோட்டார் வாகனத்தில் இறங்கும் ஆசாமிகளை கண்டதும் வேலைக்காரனுக்கு ஒரே திகைப்பாக இருக்கும். வந்தவர்கள் எஜமானருக்கு மிகவும் வேண்டியவர்களாக இருந்துவிட்டால் நமக்கு ஏன் பொல்லாப்பு என்று தனக்குள் எண்ணியபடி அவன் மோட்டாரை கவனியாதவன் போல் வராந்தாவில் கிடக்கும் ஆசனங்களை தட்டி கொட்டி சுத்தப்படுத்துவதில் ஈடுபட்டு விடுவான். 2வது படிகளையும் தடையின்றி தாண்டிவிட்ட விக்ரமாதித்த மகாராஜனைப் போல வந்தவரும் எவ்வித இடையூறின்றி ஹாலுக்குள் பிரவேசித்து விடுவார். வருகிறவர்களை கண்காணித்து கொண்டு வேட்டை நாய்கள் போல் வீட்டிற்குள் வளைய வந்து கொண்டிருக்கும் சித்தப்பா பத்மினி இவர்களை தாண்டி அவர் மாடிக்கு போய்விட முடியாது. வந்திருப்பவர் ஸ்திரியாக இருந்தால் பத்மினி கவனிக்க வேண்டிய பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு முன் ஓடி வருவாள். ஆடையின் தோற்றமும் நகைகள் இவைகளை ஒரே பார்வையில் ஆராய்ந்து அவர்களது அந்தஸ்தை மனதிற்குள் கணக்கிட்டு கொள்வாள். கழுத்தில் வைர அட்டிகையோ கைகளில் வைர வளையலுமாக இருந்தால், வாங்க, அம்மாவைத்தானே பார்க்கணும், மாடியில் தான் நிற்கிறார்கள், நான் அழைத்து போகிறேன், இப்படி இந்த பக்கமாக வாருங்கள் என்று இன்முகம் காட்டி உபசரித்து அழைத்து போய் அந்த பெண்மணிக்கு மங்களத்தின் தரிசனத்தை செய்து வைப்பாள். வந்தவள் கீழே இறங்கி திரும்பி செல்லும் வரை நோயாளியை தவிர வேறு யாரையும் பற்றியும் அவள் பேசாத வண்ணம் அருகிலிருந்து கண்காணித்து கொள்வாள். வந்தவள் பெரும் வாயாடி போல் சந்தேகம் தோன்றிவிட்டால் ஏதேனும் சாக்கு போக்குகள் கூறி அவளை அதிக நேரம் அங்கே தங்க விடாது கீழே கொண்டு வந்து காரில் ஏற்றி வீட்டிற்கு அனுப்பிவிட்டு தான் பத்மினி வேறு வேலையை கவனிப்பாள். மங்களத்தை காண வந்திருப்பவளின் தோற்றம் சாதாரணமாக இருந்தால் மாடிப்படிகள் அருகில் கூட அவளை அண்டவிடாது சாமர்த்தியமாக பேசி ஹாலிலே உட்கார வைத்து விடுவாள். அக்காவை யாரும் பார்த்து பேசி தொந்தரவு செய்யக்கூடாது என்று டாக்டர் கண்டிப்பாக உத்தரவு போட்டிருக்கிறார். நானே அந்த அறை அருகில் கூட போவதில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்களேன், ஹீ ஹி ஹி என்று தலுக்காக சிரித்து பேசி அந்த பெண்ணிற்கு வெற்றிலைப்பாக்கு கொடுத்து வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிடுவாள். வந்தவர்கள் ஆண்களாக இருந்துவிட்டால் வடிகட்டும் வேலை சித்தப்பாவை சேர்ந்ததாக இருந்தது. இருவரும் இவ்வாறு கண்காணித்து வடிகட்டி வந்த போதிலும் நோயாளியை வந்து பார்த்து போகும் அனுதாபிகள் கூட்டம் தேர் திருவிழா கூட்டமாக நாளுக்கு நாள் பிரித்து கொண்டே போயிற்று.
அன்று காலை ஸ்நானத்திற்கு பிறகு சித்தப்பா வழக்கம் போல் பூஜை அறையில் இருந்தார். 8 வீடுகள் வரை கேட்கும் உச்சஸ்தாயில் அவரது வாயு மந்திரங்களை உச்சாடனம் செய்து கொண்டிருந்த போதிலும் 2 காதுகளும் அவரது கருத்தும் ஹாலை ஒட்டியிருந்த மாடிப்படிகள் மீதுதான் லயித்திருந்தன. வேற்று மனிதர்கள் என்று காற்றினுடைய கலந்து வந்த வாடையால் உணர்ந்து கொண்டதும் கழுத்தில் உரோமத்தை சிலிர்த்து கொண்டு ஆக்ரோஷமாக எழுந்து நிற்கும் காவல் நாய் போல் ஹாலில் கிரீச்சிட்ட செருப்பு சத்தம் கேட்டாலும் சித்தப்பா முகத்தை வெடுக்கென கதவு பக்கம் திருப்பினார். அவசரமாக பூஜையை முடித்து கொண்டு மேல் துண்டை உதிரி போட்ட வண்ணம் அவர் அறையை விட்டு வெளியே வருவதற்குள் செருப்பு சத்தம் மாடிப்படிகளை கடந்து ஹாலுக்குள் சென்று விட்டது. சாமனா பயபக்தியுடன் கொண்டு வந்த ஊஞ்சல் பலகை மீது வைத்த காப்பி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு, மாடிக்கு போனது யார்? இந்த வீட்டில் கேள்வி முறை ஏதும் கிடையாதா என்று அவனிடம் ஒரு அதட்டல் பாட்டார். இரவு 3வது காட்சியை சினிமாவுக்கு போய்விட்டு நடுராத்திரி வீடு திரும்பியிருந்த சாமண்ணாவுக்கு நன்றாக தூங்க அவகாசம் இருக்கவில்லை. நித்திரை மயக்கம் அவனை பூராவும் விட்டப்பாடில்லை. சிவென்று சிவந்த கண்களால் அவரை ஏறிட்டு பார்த்து, மாடிக்கு யார் போனார்கள்? யாராவது போனார்களா என்ன என்று திருப்பி கேட்டான். ஒரே வாயில் காப்பியை கொட்டி விழுங்கிய சித்தப்பா ஆக்ரோஷத்துடன் பாத்திரத்தை ஊஞ்சல் பலகை மீது பெரும் சப்தத்துடன் வைத்தார். ஏண்டாப்பா, நீ இருப்பது பூலோகமா கைலாசமா என்ற யோசனையோ இருக்காத பின்ன? ராத்திரி முழுவதும் சினிமா பார்த்து கொண்டிருந்தால் உனக்கு விடிஞ்சது கூட ஏன் தெரிய போகிறது? வர வர நீ பெரிய ரவுடியாகிவிட்டாய். போ, அசத்து, என் முன் நிற்காதே. கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் சொன்னால் சொல்லணும், இல்லாவிட்டால் வாயை மூடி கொண்டிருக்கணும். உன்னிடம் இந்த 2 குணங்களும் கிடையாது என்று உக்கிரமாக கர்ஜித்தார். சாமண்ணாவின் கடினமான தோலை துளைத்து கொண்ட அவரது இருதயத்தை தொட்டு துன்புறுத்திய சித்தப்பாவின் சீற்றத்திற்கு வலி இருக்கவில்லை. ஆகவே தோலை குலுக்கி கொண்டு அசட்டு சிரிப்புடன் அவன் சமையல் கட்டிற்கு திரும்பிவிட்டான். மூச்சு தடுமாற சித்தப்பா மாடிப்படிகளை தாவி ஏறி ஹாலுக்குள் வந்தார். அதற்குள் காரியம் மிஞ்சி விட்டிருந்தது. வந்த பெண்மணி மங்களத்தின் அருகே ஒரு நாட்காலி இழுத்து போட்டுக்கொண்டு உற்சாகமாக வார்த்தையாடி கொண்டிருந்தாள். அடி மங்களம், உன்னை பார்க்க போகிறோமா என்றோ எனக்கு சந்தேகமாகி விட்டது. இத்தோடு நான் 4 தடவைகள் இங்கே வந்து விட்டேன். கால்நடையாக வந்து பார்த்தேன். வாசலோடு சேவகன் அடித்து துரத்தி விட்டான். 10 செலவழித்து ஒரு படா ரிக்ஷாவில் வந்தேன். அப்போதும் உள்ளே வர முடியவில்லை. நம் கிளப் மெம்பர் பங்கஜத்தின் காரிலே ஓசியாக வந்து இறங்கினேன். அப்போதும் உனது தரிசனம் கிட்டவில்லை. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாராம் என்கிற கதையாக நீ எங்களையெல்லாம் பார்க்க ஆசைப்பட்டு வர சொன்னால் கூட உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எங்களை அண்ட விட மாட்டேன் என்கிறார்களே. இன்றைக்கு என் தம்பி பிள்ளையின் காரிலே துத்தி கொண்டு வந்து இறங்கினேன். நல்ல வேளை, மாடிக்கு நான் வந்ததை யாரும் தடை செய்யவில்லை என்று கொட்டும் மழை போல் மூச்சு விடாது பேசினாள் அந்த அம்மாள். நீ வந்தது எனக்கு தெரியவே தெரியாது கோமதி என்ற ஹீனஸ்வரத்தில் பதிலளித்த மங்களம் படுக்கையில் நின்று எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். எல்லா கட்டுக்காவல்களுக்கும் கடுக்காய் கொடுத்துவிட்டு மங்களத்திடம் வந்துவிட்ட பெருமை கோமதி அம்மாளின் உள்ளத்தில் ஓங்கி பூரித்து கொண்டிருந்தது. கழுத்தை நிமிர்த்தி 4 புறமும் உற்சாகமாக பார்த்துவிட்டு, மங்களம், நீ மனிதர்களை பார்க்காது ஒண்டியாக இந்த இடத்தில் அடைந்து கிடப்பதனால்தான் இப்படி எலும்பும் தோலுமாக விட்டாய். உனக்கு ஒரு விதமான நோயும் கிடையாது, எனக்கு தெரியும். உனக்கு வந்திருக்கிற நோய் மனசை பற்றியது தான். நான் சொல்லுகிறேன் என்று நினைக்காதே. எந்த வேலையில் அந்த பெண் மைதிலி உன் வீட்டை விட்டு போனாலோ அந்த வேலையிலிருந்து உனக்கு கஷ்டகாலம் வந்து விட்டதடி. ஆமாம், நான் கேட்கிறேன், மைதிலிக்கு வந்து உன்னை பார்க்க வேண்டாமா? என்ன இருந்தாலும் உறவு விட்டு போய்விடுமா என்ன என்று படபடவென்று பொறிந்து கொட்டினாள். மைதிலியா என்று மகளும் ஆவலுடன் வினவினாள். அவ்வளவுதான். சித்தப்பா மின்சாரத்தினால் தாக்குண்டவர் போல் ஒன்றே துள்ளாக துள்ளி வயதை பொருட்படுத்தாது கீழே இறங்கி பின்கட்டிற்கு ஓடினார். எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்த கூந்தலுக்கு சாம்பிராணி புகை போட்டு போஷணை செய்த வண்ணம் முற்றத்து குரட்டின் மீது பத்மினி உட்கார்ந்திருந்தாள். பத்மினி என்று சித்தப்பா அலறியதை கேட்டு அவள் வியப்புடன் திரும்பினாள்.
நீ இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறாயே, குடிமூழ்கிவிடும் போல் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. போய் பாரம்மா மாடியில் என்று தடுமாறினார் கோபத்துடன். அலட்சியமாக கூந்தலை அள்ளி முடித்து கொண்டு பத்மினி எழுந்து நின்றாள். இருக்கவும் மாட்டாது, போகவும் மாட்டாது, என் பிராணனை ஓட்டோடு எடுத்து கொண்டிருக்கிறாள் மகாராஜி. அக்காவுக்கு இப்போது என்ன வந்துவிட்டது என்று ஒட்டோடு எடுத்து கொண்டிருக்கிறாள் மகாராஜி. அக்காவுக்கு இப்போது என்ன வந்துவிட்டது என்று விடுக்கென்று கேட்டால் பதிலுக்கு. அக்காவுக்கு ஒன்றும் வந்துவிடவில்லை. நமக்கு தான் ஆபத்து இப்போது தலைக்கு மேல் வந்துவிட்டது. யாரோ கோமதியாமே, அவள் மங்களத்தை பார்க்க யாரிடமும் கேட்காது தானே மாடி அறைக்கு போய் விட்டாள். போனதுடன் நிற்காது மைதிலியை பற்றி என்னவோ சொல்லி கொண்டிருக்கிறாள். நாழி பண்ணாது முதலில் அதை போய் கவனித்து நிறுத்து என்று பதறினார். அப்படியா என்று கேட்ட பத்மினி ஒரே பாய்ச்சலாக மாடி அறைக்கு விரைந்தோடினாள். வராந்தாவை அணுகுவதற்கு முன்பே மங்களத்தின் அறையில் நடந்த சம்பாஷணை அவளது கன்னங்களில் யாரோ பலமாக அறைவது போல் நன்றாக கேட்டது. மைதிலியிடம் நோயாக இருப்பதை எடுத்து சொன்னேன். அவள் அப்படியே அழுதுவிட்டாள். ஏன் மங்களம்? அக்கா தம்பிகளிடையே மனஸ்தாபம், சண்டை சச்சரவு ஏற்படுவது உலகத்திலே நடக்காத ஒரு புதுமையா என்ன? என்ன இருந்தாலும் இரத்த பாசம் விட்டு போயிடுமா? சொன்னதையெல்லாம் பாராட்டாமல் நீயே ஒரு கடிதம் அவனுக்கு எழுதி போட்டு வர சொல். வெளியே போனாலும் அவனும் ஏதோ குடியும் குடுத்தனமாக மானத்தோடு கௌரவமாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறான். 2 தம்பிகளில் உனக்கு ஏன் இந்த பாரபட்சம்? என்னை கேட்டால் மைதிலி மட்டும் இந்த வீட்டில் இருந்திருந்தால் இப்படி உன் உடல் பலகீனமாகி விட்டிருக்காது என்பேன். பணம் இருந்தும் பதவி இருந்தும் எடுத்து செய்ய ஆள் இல்லாது நீ அனாதையாக இருக்கிறாய். மங்களம், கேட்பார் பேச்சை கேட்காதே. உன் புத்தியை கொண்டு ஆலோசனை செய்து இனிமேலாவது சௌகரியமாக இரு. நான் வருகிறேன். உன்னை நேருக்கு நேர் சந்தித்து சொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த விஷயத்தை இன்றைக்கு சொல்லிவிட்டேன். அப்பாடா, என் மனசு நிம்மதியாச்சு. அழாதே மங்களம். எல்லாம் ஒரு சோதனை எண்ணிக்கொண்டு பொறுமையாக இரு. வரட்டுமா என்று விடாது பேசிய அந்த அம்மாள் வேகமாக அவ்விடத்தை விட்டு கீழே இறங்கி சென்று விட்டாள். பத்மினிக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தில் கை கால்கள் பதறின. கொஞ்ச நேரம் என்ன செய்வதென்றே தோன்றாது செயலற்று போய் அறையின் வாயிலேயே நின்று விட்டாள். பிறகு ஒரு வழியாக தன் உணர்ச்சிகளை சமாளித்து கொண்டு புன்முறுவலுடன் அறைக்குள்ளே வந்து, அக்கா கூப்பிட்டீர்களா? காப்பி கொண்டு வரட்டுமா? அல்லது பழரசம் சாப்பிடுகிறீர்களா என்று வினவினால் மிகவும் பவ்யமாக. கன்னங்களின் மீது தாரையாக வழிந்தோடிய கண்ணீரை மங்களம் துடைத்து கொண்டு தம்பி மனைவியை ஏறிட்டு பார்த்தாள். என்னை பார்க்க வருகிறவர்களை நீங்கள் உள்ளே விடுவதில்லையாம். ஏன்? அவர்களை தடை செய்ய வேண்டும் என்று எடுத்த எடுப்பிலே எரிந்து விழுந்தாள். பத்மினிக்கு கோபம் குமுறி கொண்டு வந்தது. சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, சதா யாராவது வந்து பேச்சு கொடுத்து தொந்தரவு செய்தால் உங்கள் உடல்நிலை கெட்டு விடாதா? அதனால் அனாவசியமான ஆசாமிகளை வரவிட்டாது தடை செய்தோம். உங்கள் நன்மைக்கு தானே செய்தோம் அக்கா என்று உரத்த குரலில் பதிலளித்தாள். இந்த சமயம் சித்தப்பா மேலே என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ள ஆவலுடன் பூனை போல் சப்தமிடாது அங்கு வந்து பத்மினியின் பின்னால் நின்றார். அவரை கண்டதும் மங்களம், சித்தப்பா, நீங்கள் கூடவா எனக்கு துரோகம் செய்ய வேண்டும்? என் தம்பி நீலகண்ணன் கார் விபத்துக்குள்ளாகி சாக பிழைக்க ஆஸ்பத்திரியில் அனாதை போல கிடந்தானேமே. எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தை அதை பற்றி சொல்லவில்லையே. அப்படியே அவன் பிழைக்காது செத்து போயிருந்தால் என்று கூறிவிட்டு ஓவென்று அழ ஆரம்பித்தாள். பட்களை நரன் என்று கடித்து கொண்டு பரதநாட்டிய பாவத்தில் இடுப்பில் ஒரு கையை வைத்து கொண்டு பவானி சித்தப்பா பக்கம் திரும்பி பார்த்தாள். சித்தப்பா, இனி உங்களாலும் என்னாலும் இவளை சமாதானப்படுத்த முடியாது. விஷயம் எல்லை மீறிவிட்டது என்று அவளது இருவிழிகளும் பேசாது பேசி கோபக்கண்ணலை கக்கின. பதட்டமாக அவள் ஏதாவது பேசிவிடப் போகிறாளே என்று சித்தப்பா முந்தி கொண்டு, மங்களம், நீ கூறுகிறதை கேட்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீலகண்டனுக்கு மோட்டார் விபத்து ஏற்பட்டதா? அடப்பாவமே, இந்த சமாச்சாரம் எனக்கோ பத்மினிக்கோ ஸ்ரீகாந்தனுக்கோ ஒருத்தருக்குமே தெரியாது. நீ கவலைப்படாதே, மனத்தை அலட்டிக்காதே. நான் 2 நாளில் நீலகண்டன் இப்பொழுது எங்கிருக்கிறான் என்று விசாரித்து வந்து சொல்கிறேன் என்று மிகவும் பரிவாக சொன்னார். விலாசம் தெரியாது, நீங்கள் வீணாக அலைய வேண்டாம். கோமதி என்னை பார்க்க வந்தவள் இந்த விலாசத்தை கொடுத்துவிட்டு போனாள். உடனே நீங்களே சென்று அக்கா மைதிலியையும் உன்னையும் கையோடு கூட்டி வர சொன்னாள் என்று சொல்லி அழைத்து வாருங்கள். என்ன இருந்தாலும் அவன் என் தம்பிதானே. அவன் கை கால் ஒடிஞ்சு அனாதை போல் ஆஸ்பத்திரியில் கிடந்தான்னு கேட்டதும்
என் உடம்பே என்னை அறியாமல் பதறுகிறது. எனக்கு அவனையும் மைதிலியையும் பார்க்க வேண்டும் போலிருக்கிறது என்று கூறிவிட்டு மடமடவென கண்ணீர் ஊகுத்து விம்மினாள். பத்மினிக்கு கண் சாடை செய்து அங்கிருந்து போகும்படி உத்தரவிட்ட சித்தப்பா சாவதானமாக மங்களத்தின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு, மங்களம், நீ சொல்வதெல்லாம் வாஸ்தவம். நீலகண்டன் உன் சகோதரன். என்ன மனஸ்தாபம் என்றாலும் உறவு விட்டு போகுமா? உன் தம்பியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் அதை உடனே நிவர்த்தி செய்விக்க வேண்டியது என் கடமை. இன்று மத்தியானம் நானே காரை எடுத்து கொண்டு போய் அவர்களை அழைத்து வருகிறேன். நீயும் நடந்ததை மறந்து முன்போல் அவர்களை இங்கே ஒன்றாக வைத்து கொண்டு வாழலாம். சண்டை போடுவதிலும் பிரிகிறதும் மறுபடியும் ஒன்று சேர்கிறதும் உலகத்திலே நடக்காத அதிசயம் ஒன்றுமில்லை. பழைய ரசத்தை சாப்பிடு, மருந்துகளை சாப்பிடு, மனதை அலட்டி கொள்ளாமல் நிச்சந்தியாக இரு. நான் காரியத்தை முடிக்கிறேன் என்று மிகவும் அன்பாக எடுத்து சொன்னார். அவரது பேச்சு நயத்தில் மயங்கி போன மங்களம், சித்தப்பா, நீங்கள் அப்படியே செய்யுங்கள். எனக்கு என்னவோ என் தம்பியை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை மனதை போட்டு வாட்டி வதைக்கிறது என்று கூறிவிட்டு பெருமூச்சிறைந்தாள். சமையல் கட்டு பக்கம் வந்த சித்தப்பாவை கண்டதும் பத்மினி ஓடி வந்து தொட்டிலை ஆட்டிவிட்டு பிள்ளையையும் கிள்ளி விட்டானாம். என்பது போல், இதென்ன வேலை சித்தப்பா? மைதிலியை இங்கிருந்து விரட்டியதும் நீர், இப்பொழுது அழைத்து கொண்டு வந்து குடும்பத்தை ஒன்று சேர்க்கப் போவதாக கூறுவதும் நீர். உமது நாடகம் எனக்கு புரியவே இல்லையே என்று சீற்றத்துடன் கேட்டாள். பத்மினி அவ்வாறு தன்னை மரியாதை குறைவாக பேசியது முத்துசுவாமிக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. எனினும் அவர் தமது மன வருத்தத்தை காட்டிக் கொள்ளாது, இந்த நாடகம் உனக்கு சற்றென்று புரியாததில் வியப்பில்லை. விடிந்ததும் விடியாததுமாக உள்ளே நுழைந்த அந்த அம்மாள் மங்களத்திற்கு நன்றாக வேப்பிலை அடித்துவிட்டு போயிருக்கிறாள். இப்படி ஒரு நாடகம் போட்டால்தான் மங்களம் ஒழிக்கு வருவாள். பத்மினி, நீ சிறிதும் கவலைப்படாதே. நானும் நீயும் இங்கிருக்கும் வரை மைதிலியும் நீலகண்டனும் இந்த பங்களாவிற்குள் மறுபடி காலை வைக்க முடியாது. இது நிச்சயம், சத்தியம் என்று ஆக்ரோஷமாக சவால் விடுத்தார்.